ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வந்து ஐடில எப்படி புதுசா லேர்ன் பண்ணிக்கலாம். ஐடில கிடையாது. ஸோ நெறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து DevOpsல எப்படி ரீஸ்கில் பண்றது, ஆ அது மாரி கிளவுட்ல எப்படி வந்து வர்றது, ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டு வர்றது எப்படி. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஒரு பிகினர் ஸ்டேஜுக்கு என்ன வந்து நம்போ ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா, பில்டிங் எவ்வளோ வேணாலும் கட்டிட்டே போலாம். எத்தன ஃப்ளோர் வேணாலும் கட்டிட்டே போலாம். அந்த நம்ம எத்தன ஃப்ளோர் கட்ட போறோமோ, நமக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு டெவலப்பர் ஆக போறோமோ, இல்ல நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ் ஆக போறோமோ, இல்ல பிசினஸ் ஆக போறோமோ, டொமைன் ஆக போறோமோ, இல்ல என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட்ன்னு சொல்லுவோம். எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சவங்க வந்து என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்டர்பிரைஸ் ஆர்க்கிடெக்ட் ஆக போறோமா? எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ பேஸ்மெண்ட்ட நம்ம ஸ்ட்ராங்கா போட்டுட்டோம்னா, நாளைக்கு 20 ஃப்ளோர்ஸ் கட்டணும்னாலும் நம்ம பேஸ்மெண்ட் தாங்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ட வந்து எப்படி போடணும்? சப்போஸ் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு டெக்னாலஜில ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே, என்னன்னா வந்து பேசிக்ஸ் நீங்க திருப்பி உங்கள ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு, நீங்க இன்னொரு டெக்னாலஜிக்கு வந்து போலான்றது. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் ரிலேட்டடா வந்து ஓஎஸ்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஓஎஸ்ல வந்து விண்டோஸ் இருக்கு, லைனக்ஸ் இருக்கு. நான் இந்த வீடியோல காட்டப் போறேன். சப்போஸ் உங்க விண்டோஸ் மிஷின்லயே நீங்க எப்படி வந்து லைனக்ஸ வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் தான் இருக்கு. ஏன்னா லைனக்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு, ஸோ லைனக்ஸ் இன் விண்டோஸ் வந்து நான் இப்ப இன்னைக்கு காட்டப் போறேன். ஓகே, லைனக்ஸ் இன் விண்டோஸ வந்து காட்டப் போறேன். ஸோ இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, நான் சோலாரிஸ் இன்ஜினியர். நான் வந்து மெயின் ஃப்ரேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, யுனிக்ஸ். ஓகேங்களா? மெயின் ஃப்ரேம், யுனிக்ஸ். இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவை. இப்ப நம்ம யூஸ் பண்ற கண்டெய்னர் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? கண்டெய்னருக்கு நான் வரேன். ஓஎஸ் மேல ரன் ஆகுறது தான் கண்டெய்னர். அதுதான் டாக்கர், நீங்க குபர்னெட்டிஸ், ஆன்சிபிள், நீங்க எது யூஸ் பண்ணாலுமே இந்த ஓஎஸ் தான் பேஸ். இன்னைக்கு யூஸ் பண்ற லாம்டா, இல்ல EC2, ECS, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் இல்லாம கிடையாது. இந்த ஓஎஸ் இப்ப கிளவுட் வந்து சம்டைம்ஸ் அவங்க சர்வர்லெஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த ஓஎஸ் அவங்க மேனேஜ் பண்றாங்க. இந்த கண்டெய்னரை நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பிரிச்சுக்கிறோமே தவிர, டெக்னாலஜி, ஏன்னா நம்மலாம் இன்ஜினியர்ஸ் இல்லையா? நம்மலாம் வந்து நான் நம்ம பசங்க தான் அமேசான்ல அந்த இசிஎஸ்ஸையும் சர்வீஸ் டீம்னு சொல்லுவாங்க, மேனேஜ் பண்றாங்க. நம்ம பசங்க தான் கஸ்டமர் சைட்ல வந்து கண்டெய்னர் டிப்ளாய் பண்றாங்க. நம்ம பசங்க இன்னொரு இடத்துல டெவலப்பரா இருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே ஜாப் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சர்வர்லெஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஜாப் கிடையாதுன்னா, சர்வர்லெஸ் ஆனதுனால நான் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்லயும், மைக்ரோசாஃப்ட் மாரி, கூகுள் மாரி கம்பெனில இன்னைக்கு ஈஸியா உள்ள வந்து முடியுது. இன்னைக்கு வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃப்பே கிடையாது. ஏன்னா அவன் இன்டர்வியூ டஃப்பா வச்சானா ஆளுங்க உள்ள வரமாட்டாங்க. நீங்க ஒரு சர்வர் இன்ஜினியரா நீங்க முன்னாடி டிசிஎஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்தது, எஸ்சிஎல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்தது. இப்போ எஸ்சிஎல் டிசிஎஸ் நீங்க டெவலப்பரா, மோர் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியரா டெவலப்பரா ஜாயின் பண்றீங்க. இந்த இந்த சர்வீஸ் இன்ஜினியரா வந்து அமேசான்லயும் மைக்ரோசாஃப்ட்லயும் நிறைய, இப்போ அமேசான் ஹைதராபாத் பில்டிங் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ 30,000 பீப்புள் மேல வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு எஸ்சிஎல் டிசிஎஸ் வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு என்டையர் அமேசான் பில்டிங் இருக்கு ஹைதராபாத்ல. ஸோ சென்னையில வந்து ஓஎம்ஆர்ல இருக்கு அமேசானோட ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ கூகுள் இவங்கெல்லாம் எதுக்காக ஹையர் பண்றாங்கன்னா, இந்த ஓஎஸ் இன்னமும் இருக்க போகுது, இனிமேலும் இருக்கும். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வருது. ஸோ இதுக்கப்புறமும் இருக்கும். இத வந்து தெரிஞ்சவங்க சர்வர்லெஸ்லயும் ரொம்ப ஈஸியா வந்து ஏன்னா சர்வர்லெஸ்ன்னு சொல்றோம். ஆனா சர்வர்லெஸ் நம்ம ரன் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டா ஃபங்ஷன் ரன் பண்றதுக்கு லாம்டா ஹேண்ட்லர் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து ஏன் குடுக்குறோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது லாம்டால கொண்டு போய் நான் வந்து எந்த கோடு போட்டாலும் ரன் ஆகுமான்னா ரன் ஆகாது. லாம்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் தான் ரன் ஆகும். ஈவன் தோ இட் இஸ் ஃபங்ஷன் ஆஸ் எ சர்வீஸ். அதுக்கு நம்ம கண்டெய்னர் மோர் பாப்புலர். ஏன்னா கண்டெய்னருக்குள்ள நம்ம என்ன வேணாலும் நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கமிங் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபைல் மேனேஜ்மென்ட் படிக்கணும். ஃபைல் மேனேஜ்மென்ட்னா, ஒரு ஃபைல எப்படி கிரியேட் பண்றது? ஓகேங்களா? அ இப்போ லினக்ஸா இருந்தா எம்கேடிஐஆர் கமாண்ட். ஓகேங்களா? ஃபைல வந்து எடிட் பண்றது. ஃபைல வந்து டெலீட் பண்றது. இத வந்து
விண்டோஸ்லயும் பண்ணோம், லைனக்ஸ்லயும் பண்ணோம். நீங்க விண்டோஸ் இன்ஜினியரா இருந்தா கண்டிப்பா லைனக்ஸ்ல பண்ணணும். லைனக்ஸ் இன்ஜினியரா இருந்தா கண்டிப்பா பவர்ஷெல் கமாண்ட் அதுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் நீங்க விண்டோஸ்லயும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் தெரியணும். லைனக்ஸ்லயும் உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு ஆல் ஓஎஸ் ஆப்பரேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இந்த வீடியோல நான் டீட்டெயிலா என்னென்னன்னு நான் சொல்ல போறதில்ல. இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப அஹ், இ- இந்த நீங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க ஓஎஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா கிடையாது, அதை மட்டும் செப்பரேட்டா நீங்க பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் இந்த வீடியோல ஒரு ஷார்ட்டா ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன். டீட்டெயிலா போக போறது கிடையாது. பட் நீங்க வேணும்னா நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. we can do it. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ரிலேட்டடான ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஓஎஸ் ரிலேட்டடுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணோம். எப்படின்னா உங்களுக்கு மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுறது, படம் பார்க்குறது, நீங்கள் லேப்டாப்பில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, நீங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் இருக்கறனால தான் உங்களால் ஒரு வேர்டு எழுத முடியுது, ஒரு பவர் பாயிண்ட் எழுத முடியுது, இல்லை ஒரு யூடியூப் போய் வீடியோ பார்க்க முடியுது. யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதே ஆட்டோமேட் பண்ண முடியும். நிறைய பேர் ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் போய் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுறதுலாம் நிறைய இடத்துல வந்து கீவேர்டை வச்சு கமெண்ட் போடும். இப்போ டெவாப்ஸ்ன்ற கீவேர்டை வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து கமெண்ட் பண்ண லைக் பண்றது கமெண்ட் பண்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்காங்க ஸ்கிரிப்ட் மூலியமா. அந்த ஸ்கிரிப்ட் எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து தான் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஓஎஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்றது விண்டோஸ். ஸோ விண்டோஸ்ல போயிட்டு நீங்க வந்து பவர் ஷெல் அடிச்சீங்கன்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு பவர் ஷெல்லோட இது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பவர் ஷெல்லோட விண்டோ வந்துடும். பவர் ஷெல்லே உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பவர் ஷெல் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன பிடபிள்யூடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பாத்தில் இருக்கேன். ஸோ அது வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த டைரக்டரியில் என்ன இருக்கு டிஐஆர். நான் எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா லிஸ்ட் ஆகுது. ஸோ லினக்ஸ் கமாண்டும் உங்களுக்கு பவர் ஷெல்லில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். எல்எஸ் வந்து லிஸ்ட் லினக்ஸ் கமாண்டு. டிஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்கே டிஐஆர் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட டைம் செக் பண்ணுறேன். ஸோ டைம்னு ஒரு கமாண்ட் இல்லை, மேபி டேட். ஓகே, டேட் கிளிக் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் வருது. ஸோ கிளியர். ஸோ இந்த மாதிரி பேசிக் பவர் ஷெல்லையே உங்களோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ கேர்ள் www.google.com அதுக்கு நீங்கள் வெப்சைட்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லலை. பட் உங்களோட மேக்ஸிமம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பவர் ஷெல் வந்து பண்ண முடியும். இது வெப்சைட் ஆக்சுவலாக இது வந்து ஜேசன் ஃபார்மேட். இதை நாங்கள் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு 200. பட் அகெயின் இதை வந்து நம்ம ப்ராம்ப்டாக கூட ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கமாண்ட்ஸுமே இருக்கும் ஏபிசிடியிலேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கமாண்ட் வேணும் யூசர் அப்படின்னு கொடுக்குறோன்னா, ஸோ ஒரு லோக்கல் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டிசேபிள் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேஷனில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பேசிக் திங். அந்த ஃபைல் ரிலேட்டடானது, ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ரிலேட்டடானது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்த பைச்சாம்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் மிஷினில். ஸோ இந்த பைச்சாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் ஒன்று பவர் ஷெல் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகுது இந்த விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே இடத்துல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கிட் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எய்தர் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லைனா கிட் பேஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட் பேஷ் சூஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைனக்ஸ் பேஸ் பண்ணது. cd/rootன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ரூட்டுன்றதே வந்து இந்த விண்டோஸில் இருக்காது. பட் ஆனால் அது அந்த எல்லா இப்போ பிடபிள்யூடி ஸோ லைனக்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து கேட். இப்போ வந்து ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா நான் 0 பைட் ஃபைல் விஐ டெஸ்ட் டெஸ்ட் இதில் வந்து எஸ்கேப் இன்சர்ட் மோடுன்னு சொல்லுவோம். இன்சர்ட் மோடில் தான் வந்து நம்ம டைப் பண்ண முடியும். எஸ்கேப் டெஸ்ட் இங்கே டைப் ஆகுது. சாரி, இது எனக்கு அது கர்சர் ப்ராப்ளம் ஆக்சுவலி. பட் நீ கிட் பேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ls cat api.py vi vi api.py.
ஸோ எல்லா கமாண்ட் விஐ கமாண்ட்ல எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எல்லா லினக்ஸ் கமாண்டுமே நீங்கள் வந்து கிட் பேஷ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். என்னதான் நீங்கள் வந்து விண்டோஸ் மிஷினாக இருந்தாலுமே ஜஸ்ட் கிட் பேஷ்ல இது பண்ண முடியும். ரெண்டாவது வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே இவிஎன்வி இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்னன்னா உங்களோட லோக்கல்ல எதுவுமே நடக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிடி எல்எஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எந்த ஃபோல்டர்? ஓகே, கால்குலேட்டர்ல வந்து நான் அந்த சிடி விஎன்வி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஎன்விக்குள்ள போயிட்டு எல்எஸ் கொடுத்தேன்னா இதுல லிப் இருக்கு. சிடி லிப். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விஎன்வின்னு வருதா? ஸோ நான் எது பண்ணாலுமே இந்த இந்த என்விரான்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா டெலீட் பண்ண முடியும். ஸோ நியூ டெர்மினல் நீங்க ப்ளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ டெர்மினல் வரும். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ள ஆக்டிவேட்னு இருக்கு இல்லையா, நான் அந்த ஆக்டிவேட்டை கொடுக்குறேன். ஆக்சுவலி ஆக்டிவேட் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் உள்ள வந்து போயிடும். ஸோ எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரைசேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ பின் இருந்துன்னா பில்லுக்குள்ள ஆக்டிவேட்னு ஒன்று இருக்கும். ஸோ பின் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்னு வரும். ஸோ ஆக்சுவலி என்னன்னா இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஇன்வி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎன்வி இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு பார்த்தீங்க விஎன்வி. ஸோ சிடி டாட் டாட் எல்எஸ். ஸோ இது விஎன்விக்குள்ள எது பண்ணாலுமே உங்க லோக்கல் சிஸ்டத்துல நடக்காது, அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் குள்ள நடக்காது. மேபி விஎன்வி பத்தி நம்ம நீங்க இன்ஸ்டால் விஎன்வி இன் விண்டோஸ். ஸோ இது பைத்தானோட ரன் டைம் தான், பைத்தானோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தான். நீங்க ஃபேன்சியா வந்து விஎம்வேர் இல்லை ஓப்பன் ஓப்பன் இதுன்னு இருக்கு இல்லையா, விர்ச்சுவல் பாக்ஸ் ஆரக்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம, ஸோ இது வந்து போயிட்டு நீங்க வந்து WSL how to enable WSL. ஸோ WSL நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ turn off your Windows feature control panel pop-up Windows subsystem Linux, Windows subsystem for Linux. ஸோ ஸ்டார்ட்ல போயிட்டு go to start, control panel. ஸோ நான் இங்கேயே கண்ட்ரோல் பேனல் அடிக்கிறேன். கண்ட்ரோல் பேனல்ல open the Windows control panel, அதுக்கப்புறம் வந்து open the Windows feature. So Windows feature. ஸோ விண்டோஸ் ஃபீச்சரில் நம்ம வந்து WSL விண்டோஸ் சப்சிஸ்டம் லைனக்ஸ் விண்டோஸ் எல் செக் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அது இன்ஸ்டால் பண்ணோம். அப்போனா ஸோ பேசிக்கலி இந்த சூடோ எங்கே இந்த பேக்கேஜ் விச் பைத்தான், முதல்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணது வந்து பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்வி. ஸோ இந்த பிப் இன்ஸ்டாலை காப்பி விர்ச்சுவல் இஎன்வி இதான் சாஃப்ட்வேர் பேர். ஸோ நான் இங்கேயே ரன் பண்ணுறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்வி, பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் இஎன்வி. ஸோ இது இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் ஸ்பாயில் ஆகாது, நீங்கள் எந்த லேப்டாப் யூஸ் பண்ணாலும். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் இஎன்வியை டெலீட் பண்ணோன்னே உங்களோட எல்லாமே போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்தோன்னே அப்டேட் பண்ண சொல்லுது. ஸோ லெட் மீ பைத்தான் pip install upgrade, pip install minus minus
அப்கிரேட். ஸோ விர்ச்சுவல் இஎன்வி இன்ஸ்டால் பண்ணிட்டு விர்ச்சுவல் இஎன்வியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் டெர்மினலில் வந்து நீங்கள் விர்ச்சுவல் இஎன்வின்னு பார்ப்பீங்க. ஸோ இது ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் எத்தனை விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் லைனக்ஸையும் விண்டோஸையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டெய்னர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கண்டெய்னர்? ஸோ முதல்ல வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் கண்டிப்பாக லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ் ரெண்டுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் என்னன்னா இப்போ ஒரு விண்டோஸில் வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம இந்த விண்டோஸில் இது வந்து லைனக்ஸ் ஆர் விண்டோஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஓஎஸ்ல இருக்க ஐபி அட்ரஸ் தான் நம்ம டொமைன் கனெக்ட் பண்ணுவோம். டொமைன்னா google.com. இந்த டொமைன் இப்போ நான் இந்த சர்வர் வந்து டவுன் ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு சர்வர் வேணும். ஸோ சர்வர் ஒன் சிஸ்டம் டூ. சப்போஸ் இது டவுன் ஆச்சுன்னா இந்த சிஸ்டமோட ஐபி தான் வந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய சிஸ்டம் வச்சு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இது இது ஒரு ஒரு டேட்டா சென்டர் தான். சப்போஸ் நம்மளோட ரீஜனில் இப்போ இஸ்ரேல் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ரஷ்யாவில் இருக்க சர்வர் வேற எங்கன்னா வச்சு டிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணால் அங்கே ஒரு 4 சர்வர் வேணும். 8 சர்வர் வேணும். இதெல்லாம் எதனாலதான் இந்த ஹார்ட்வேர்ல இருக்கிற இந்த ஓஎஸ்ல இருக்கிற சில ப்ராப்ளம், இந்த ஐபி ப்ராப்ளத்தை கொண்டு வரதா விர்ச்சுவல் ஐபி வந்தது. அதுதான் தான் இந்த விஎம்வேர் ஆர் சிட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐபியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் ஐபியா. பட் அகைன் இந்த ஹார்ட்வேர்க்குள்ள நீங்க மல்டிபிள் விஎம் ரன் பண்றீங்க, 4 விஎம் ரன் பண்றீங்க இல்லையா? இந்த 4 விஎம்மும் விர்ச்சுவலா வந்து ஹார்ட்வேரை வந்து இப்போ இந்த இந்த இதுக்கு 2 ஜிபி இருக்குன்னா இது 1 ஜிபி ஃபிக்ஸடா எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ளோட்டிங்ல எடுத்துக்கலாம். பட் கண்டெய்னர் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹார்ட்வேர் லேயர்லயே உட்கார மாட்டேங்குது. கண்டெய்னர் என்ன பண்ணா ஓஎஸ் இருக்கா? ஸோ ஓஎஸ்க்கு வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா பேக்கேஜ் வேணும். அந்த ஜாவா பேக்கேஜை மட்டும் இந்த ஓஎஸ்ல ரன் பண்ணு. நீங்க ஒரே ஓஎஸ்ல ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ கூட ரன் பண்ணலாம். ஒரே ஓஎஸ்ல இந்த ஒரே ஐபில. பட் இந்த ஒரு ஓஎஸ் வந்து ஒரு ஹார்ட்வேர்ல இருக்கும் ஆஃப்கோர்ஸ். நீங்க இதுக்கு தான் நமக்கு இப்போ இந்த ஹார்ட்வேர் போயிடுச்சுன்னா எப்படி வந்து இந்த கண்டெய்னர்லாம் டவுன் ஆயிடுமேனா அதுக்கு தான் நம்ம வந்து 8KS கியூபர்நெட்டிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் ஃபார் யுவர் கண்டெய்னர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஎஸ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கியூபர்நெட்டிஸ் படிக்கிறீங்க. இது மூணுமே நம்ம வீடியோஸ் இருக்கு நம்மளோட டெவாப்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா. மேபி ஓஎஸ் நான் பண்ணல, உங்களுக்கு ஓஎஸ் வேணும்னா நான் செப்பரேட்டா பண்றேன். பட் இதுக்கு உங்களுக்கு கண்டெய்னருக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓஎஸ். அப்போ நான் ஏன் கண்டெய்னர் சொல்றேன்னா டாக்கர்ன்றது ஒரு டெக்னாலஜி தான். ஆனா அங்க வந்து ரேன்ச்சர் கண்டெய்னர் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் டாக்கர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ். ஓஎஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ஓஎஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வந்து உங்களுக்கு கியூபர்நெட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இன்னொரு கண்டெய்னர் டாக்கர் ஸ்பேம் இருக்கு. ஸோ கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல். பட் கியூபர்நெட்டிஸ் அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஸோ அதனால நான் கியூபர்நெட்டிஸ் K8s அந்த K8sன்றது கியூபர்நெட்டிஸ் ஷார்ட் ஃபார்ம். இதை மூணுத்தையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மோர் ஓவர் நீங்க டெவலப்பரா இருந்தீங்கனாலும் இதை நீங்க தெரிஞ்சதுன்னா பர்ஃபெக்டா நீங்க வந்து உங்களோட ஸ்கில் வந்து சூப்பர். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ இட். நீங்க இதை வந்து படிங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் பைத்தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். அது பைத்தானோட பேசிக்ஸ் போயிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன் லேயர் வேற இங்க மேல அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் இதுக்குள்ள ரன் ஆக போகுது. இந்த கண்டெய்னர் வந்து இதுக்குள்ள ரன் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் வந்து இந்த ஓஎஸ்ல இருந்தா இந்த கண்டெய்னர் இருந்தா 8KS. ஆனா அப்ளிகேஷன் வந்து இதுக்குள்ள ரன் ஆகுது. இதுக்குள்ள உங்க யூஆர்எல் வரும். நீங்க உங்க google.com இல்ல நீங்க உங்களோட .com. ஸோ இதை வந்து ஒரு பேக்கேஜா நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஓஎஸ் லைனக்ஸோட கமாண்ட்ஸை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் ஸ்டார்ட் வித் டாக்கர் கமாண்ட்ஸ், டாக்கர் exe, டாக்கர் ஸ்டார்ட், டாக்கர் லாக்ஸ், டாக்கர் கமாண்ட்ஸ். தென் குபர்நெட்டிஸ் வீடியோஸ் ஆல்ரெடி 2 இருக்கு. நீங்க அதை பாருங்க. அதுக்கு மேலே டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதை நீங்க கிராக் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா யூ வில் கெட் அ ஜாப். தேங்க்யூ கைஸ். பாய்.